பாத்து மேம், இங்க கொடுங்க. தேங்க்யூம்மா. ஆட்டோமேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாத்து பாத்து வாங்க. அம்மா அம்மா என்னங்க ஒரு மாதிரி வரீங்க? என்னங்க ஆச்சு? இல்லம்மா, ஏன் இப்படி பதட்டப்படுற? என்னன்னு சொல்லுங்கம்மா. மெதுவா வாங்க. கம் இன். அம்மா என்னங்கம்மா முகம்லாம் வாடி இருக்கு, நடையில ஒரே தள்ளாட்டமா இருக்கு. என்னம்மா ஒண்ணுன்னா என்னம்மா அர்த்தம்? அம்மா உடம்புக்கு எதுவும் பண்ணுதாங்கம்மா? ஒண்ணும் இல்ல, திடீர்னு தலை சுத்தி ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன். ஐயோ என்னம்மா சொல்றீங்க? ரோட்ல மயங்கி விழுந்துட்டீங்களா? ஏய், நான் மயங்கி விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் முழிச்சு எழுந்திருச்சு வந்துட்டேன்ல. இப்ப எதுக்கு கத்துற? அப்படி இல்லைங்கம்மா, மயங்கி விழுதுனா சும்மாவா? இப்படித்தான் என் மாமியா ஒரு நாள் ஊர்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு, எந்திரிக்கவே இல்ல. கேட்டா நெஞ்சடப்புட்டாங்க. 1 கிலோ கறியா இருந்தாலும் ஒரே பொம்பளையா உட்கார்ந்து சாப்பிடுவோம்மா. அப்படியே அந்த பொம்பளையவே அந்த மயக்கம் சாச்சு பிடிச்சேம்மா. அதான் பயமா இருக்குமா. அந்த மாதிரி சாப்பிட்டா அதான் ஆகும். எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல செல்வி. எனக்கு பிபி அதிகமாயிடுச்சு, அதான் மயக்கம் டாக்டர் சொன்னாரு. ரோட்ல கிடந்த என்ன இந்த பொண்ணுதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா. ரொம்ப புண்ணியம் தாயி, நீங்க நல்லா இருப்பீங்க. மேம், இவங்க உங்க மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்க. ஆமா ஆமா, செல்விக்கு என் மேல ரொம்ப பிரியம். பின்ன இந்த காலத்துல உங்கள மாதிரி மனுஷிய பார்க்க முடியுமாம்மா? அம்மா பிபின்னு என்னங்கம்மா? பிளட் பிரஷர். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்க ஊர்ல ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்களே, அதுதான். அம்மா என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு ரத்த கொதிப்பா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஐயோ கடவுளே. அம்மா மாரியாத்தா, எங்க அம்மாவுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. உனக்கு நான் தீச்சட்டி எடுத்து வரேன் தாயே. நீ தீச்சட்டி எடுத்தா எனக்கு பிபி போயிடுமா? பின்ன எங்க ஊர் மாரியம்மனுக்கு தீச்சட்டி எடுத்தா தீராத நோயை கூட தீர்த்து வைப்பா. அவ்வளவு சக்தி வாய்ந்த சாமி எங்க சாமி. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. இது பாரு, டாக்டர் மருந்து கொடுத்திருக்காங்க, எல்லாம் சரியா போயிடுமா. உங்களுக்கு எதுக்குமா திடீர்னு இது வந்துச்சு? என்ன செல்வி இப்படி கேக்குற? அந்த மனுஷனோட நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எப்பவோ வந்திருக்கணும். இது ரொம்ப லேட்டு. அம்மா ஐயா காலையில வந்தாரு, வந்து ஆவுன்னு கத்துனாரு. நான் தான் அம்மா இல்லாத நேரம் நீங்க வந்து இப்படி கத்துறது நல்லது இல்ல, பொம்பளை பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருக்குங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்புனேன். என் மேல ரொம்ப கோவமா பேசிட்டு போனாருங்கம்மா. அதை விடு, அவர் எப்பவுமே அப்படிதானே. சரி நீ போ, இந்த பொண்ணுக்கு ஒரு காஃபி போட்டு தாயேன். எனக்கும். இந்த போட்டு எடுத்துட்டு வரேம்மா. மேம், இது என்ன ஹாஸ்டலா? ஹாஸ்டல்னு சொல்ல முடியாது, பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன் வச்சுக்கோயேன். ஏன்? இல்ல மேம், இப்ப நான் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாசமே என்ன காலி பண்ண சொல்லிருக்காங்க. சோ இப்ப தங்கறதுக்காக ஒரு இடம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ ஏன் அலையணும்? நீ இங்கே தங்கிக்கலாம். You can come with your luggage tomorrow itself. Thank you so much மேம். ஏற்கனவே இங்க 2 பொண்ணுங்க தங்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஐயோ இட்ஸ் ஃபைன் மேம், தேங்க் யூ so மச். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இப்படிலாம் சொல்ற? உன்ன மாதிரி பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? It will be my pleasure. தேங்க் யூ மேம். சரி மேம், அப்ப நான் கிளம்புறேன். No 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 no, நீ காஃபி சாப்பிட்டு தான் போணும். ஐயோ இல்ல மேம், ஆல்ரெடி பிசினஸ் விஷயமா ஒருத்தரை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு மேம். ஓ ஐம் சாரி. ஐயோ பரவாயில்ல மேம், இனிமேல் நான் டெய்லி உங்க கூட தானே காஃபி சாப்பிட போறேன், அப்ப பாத்துக்கலாம். டேக் ரெஸ்ட் மேம், டேப்லெட் சாப்பிடுங்க. டேக் கேர். பை மேம். Thank you. தப்பிச்சிட்டோம்டா மச்சான். சாரிடா. சாரிலாம் இருக்கட்டும்டா, நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டானுங்க. இனிமே அந்த ஏரியா ஃபுல்லா அலர்ட் பண்ணிருப்பானுங்க. இப்போதைக்கு எஸ்கேப் ஆயிட்டோம். ஆனா கண்டிப்பா என் ரூமுக்குலாம் என்னால திரும்பி போக முடியாதுடா. டேய், அப்படி என் கூட திருவேற்காடு வந்துடுறியாடா? வேணாண்டா, திருவேற்காடுலாம் இனிமே நீ போக வேண்டாம். காலின்னு என் ஃப்ரெண்டு இங்கே தான் பெயிண்டராக இருக்கான், இங்கே தான் வேலை செய்கிறான். நீ இங்கே தங்கிக்கோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் ஆபத்து தான். என்ன மன்னிச்சுடா மச்சான், எனக்கு உதவி செய்ய போய் நீ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டியடா. இந்த விஷயத்தில் இறங்கும் போதே எனக்கு தெரியும்டா, இது மாதிரி ஏதாவது வில்லங்க வரும்னு. அவனுக்கு அலர்ட் ஆகிறதுக்குள்ள உன்னை எப்படியாவது காப்பாற்றி மும்பைக்கு அமிச்சிடலாம், அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சேன்.
இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம். அவனுங்க நிச்சயமா என்ன பிடிச்சிருவானுங்கடா. அதுக்கப்புறம் என்னை வச்சு உன்னையும் பிடிச்சிருவானுங்க, அந்த பொண்ணையும் பிடிச்சிருவானுங்க. இல்லடா மச்சான், அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னை காட்டி கொடுத்து நீ எஸ்கேப் ஆயிடுறா. டேய் லூசாடா நீ, அறிவில்ல உனக்கு? உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பாப்பா என்ன சார் யோசிக்கிறீங்க? காலையில சாரு கிட்ட இருந்து ஏதோ போன் வந்திருக்கு. நானும் எடுத்து ஏதோ பேசிட்டேன் போல் இருக்கு. ஆனா என்ன பேசுனேன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன பேசுறேன்? சிம்பிள் சார், அவங்களுக்கே போனை போட்டு கேட்டீங்கன்னா சொல்லிட போறாங்க என்ன பேசுனீங்கன்னு. கரெக்ட் ஐடியாடா. Damn it. என்னடா திரும்ப திரும்ப அடிக்கிற, எடுக்கவே மாட்டேங்கிறா. அருள், அவ என் நம்பருங்கிறதுனால தான் எடுக்க மாட்டேங்கிறா. உன் நம்பர்ல இருந்து போடு. சார், அவங்க என்ன நிலைமையில ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது சும்மா சும்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்றது தப்பு சார். சொல்றது சைடா. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரணும்னு சொல்லி காலையில அவகிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன். அந்த விஷயமா தான் ஃபோன் பண்ணிருப்பா. அவ முடிவு என்னன்னு எனக்கு தெரியணும். உன் நம்பர்ல இருந்து ஃபோன் போடு. சொல்லுங்க அருள். மேடம், காலையில சாரை கூப்பிட்டுருந்தீங்களா? நான் கூப்பிடல. அந்த ஆளு காலையில என்கிட்ட நடு ரோட்ல சண்டை போட்டதுல எனக்கு பிபி ஏறி ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன். வழியில போன ஒரு பொண்ணு என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு எனக்கு வேண்டியவங்களுக்கு தகவல் சொல்றதுக்காக என் போன்ல இருந்து ஹஸ்பண்ட்னு சேவ் பண்ண நம்பருக்கு போன் பண்ணிருக்கா. அவளுக்கு எப்படி தெரியும் நான் மயங்கி விழுந்ததுக்கு காரணமே அந்த ஆள் தானு? இல்ல, சார் அவரோட போன்ல இருந்து உங்களுக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணாராம். நீங்க எடுக்கலையா? அதான் என்ன ஏதுன்னு கேட்க சொன்னாரு. சாரு பக்கத்துல தான் இருக்காரு. நீங்க பேசுறீங்களா மேடம்? வேண்டாம், அவரோட பேசுறதும் பிடிக்கல, அவரோட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே மேடம். போனை கட் பண்ணிட்டாளா? என்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்குன்னு சொன்னாளா? பாத்தியாடா, நான் இவ்வளோ தடவை ஃபோன் பண்ணிய போனை எடுக்காதவ இவன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டதும் போனை எடுத்திருக்கா. நான் அவ்வளோ கேவலமா போயிட்டேன் அவளுக்கு. என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கறாடா? சார், நீங்க அவங்கள்ட்ட ரோட்ல வச்சு கலாட்டா பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு பிபி அதிகமாகி ரோட்லயே மயங்கி விழுந்திருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு பார்த்து. என்ன சொன்ன? பிபி? அவளுக்கு பிபின்னு உனக்கு எப்படா தெரியும்? இப்பதானே போன்ல சொன்னாங்க. ஓ, பாருடா, நான் கூப்பிட்டா போனை கூட எடுக்க மாட்டேங்கிற. ஆனா இவன் கூப்பிட்டா அவளுக்கு கால் வலி, முதுகு வலி, வயிற்று வலின்னு எல்லா வலியும் சொல்றா. அப்படி என்னடா இவங்க 2 பேருக்குள்ள? என்ன சார் மனுஷன் நீங்க? இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? இத்தனை வருஷம் உங்களோட வாழ்ந்து உங்களுக்கு 2 புள்ள பெத்து மொத்த சொத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு எங்கேயோ ஒதுங்கி இருக்கிற அந்த அம்மாவை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே. உங்கள்ட்ட எல்லாம் ஜூனியரா வேலை பார்க்கறதுக்கு கோயில் வாசல்ல உண்டை கட்டி வித்து பொழைக்கலாம். விடுங்க சார் உங்க ஆபீஸ். அண்ணா இந்தாங்க. குடுமா வா. ஹாய் மேம். ஹாய் பியூலா, வா வா வா. இப்பதான் செண்பகா கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். உனக்கு 100 வயசு பாரு. ஹாய், ஐம் பியூலா. ஹாய், நான் செண்பக தேவி. மேடம் சொன்னாங்க யாருன்னு கூட தெரியாம அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட் பண்ணீங்கன்னு. நானா இருந்தா என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்துல அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். ஓ கம் ஆன், அது ஒரு சாதாரண விஷயம். அது போய் ஏன் இவ்ளோ பெருசா பேசிக்கிட்டு? உனக்கு அது சாதாரணமான விஷயம். ஆனா எனக்கு நீ அது சரியான நேரத்துல பண்ண பெரிய உதவி. செண்பகாவுக்கு அது பிரமிப்பான விஷயம். இஸ் இட்? ஏன் செண்பகா அப்படி? அது அப்படிதான். என் முன்னாடி யாராவது மயக்கம் போட்டு விழுந்தா முதல்ல எனக்கு அழுகுதான் வரும், அப்புறம் பயம் வரும். பயத்தையும் அழகையும் என் பக்கத்துல என்னைக்குமே நான் வச்சதில்ல செண்பகா. பொம்பளைங்களை காலி பண்றதே அது 2 தான்.
அது ரெண்டையும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா லைஃப்லயும் நம்ம ஜெயிச்சிடலாம். ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்றீங்க. அஃப்கோர்ஸ் நான் அப்பப்போ ஒரு கரியர் கைடன்ஸ் இன்ஸ்டிடியூட்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் எடுப்பேன். பட் நான் இப்ப சொன்னது என்னோட சுபாவம் பத்தி. மேம் ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ண ஒரு விஷயத்த நீ இந்த வயசுலயே சொல்றியேன்னு ஒரு சின்ன ஆச்சரியம். சரி சரி, நீ முதல்ல ரூம்ல போய் செட்டில் ஆயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்க. ஓகே மேம். செண்பகா, இவளை நீ ஹாஸ்டல் கூட்டிட்டு போ. சரிங்க மேடம். தேங்க் யூ so much மேம். செண்பகா, இப்படியே கூட்டிட்டு போ. சரி வாங்க. வாவ், சென்னையில ஓபன் டெரஸா? இட்ஸ் அமேசிங். ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். அதான் ஹாஸ்டல். ஓ ஓகே. அம்மாடி பேக்க உள்ள வச்சிருக்கேன். எது ஒண்ணுன்னா என்னை உடனே கூப்பிடுங்க. கண்டிப்பாக்கா. தேங்க் யூ. சரிடாமா. ஆமா ஷென்பா, நம்ம ரூம்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு தங்கியிருக்காங்க. ஓ சூப்பர்டா. நம்ம 2 பேர் இருக்கிறதோட 3 பேர் இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும். பை த வே, என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர். நான் எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த ஊர்? குற்றாலம். என்ன பண்றீங்க? அடையார் சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் ஜூனியரா இருக்கேன். ஓ கவர்மெண்ட் ஜாபா? கலக்குங்க. ஆமா ஷென்பா, இவங்க தான் ஆர்த்தியா? ஆமா, இந்த ஹாஸ்டல்ல நமக்கெல்லாம் சீனியர். சீனியரா? அப்ப ராகிங் எல்லாம் பண்ணுவீங்களா? இட்ஸ் ஜஸ்ட் a joke ஆர்த்தி. சிரிப்பு வரலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு முறைக்காதீங்க. பை தி வே, ஐம் பியூலா. ஹலோ. ஆர்த்தி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஷென்பா, இந்த ரூம்ல நம்ம 2 பேர் மட்டும்தான். அது லிஸ்ட்லயே வராது. பாஸ். வேண்டாம் பாஸ். எதுக்கு பாஸ் மறுபடியும் பிரச்சனை எல்லாம் பண்ணா? ஏய், இது என் பொண்டாட்டி வீடுடா. அப்படின்னா ஏன் வீடு மாதிரி தான். எதுக்குடா பயப்படுற? வாடா. நான் சொல்றதை கேளு. சும்மா வாடா. பாஸ் பாஸ். சாரு, சாரு. என்ன மேடம், போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க? நேர்ல பார்த்தா மூஞ்சிய திருப்பிக்கிறீங்க. ஏன், எங்களெல்லாம் பார்த்தா மனுஷாலா தெரியலையா? உங்களால என் ஜூனியர் கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. ப்ளீஸ் கீழே இறங்கி வாங்க. கம் டவுன், ஐ சே டவுன். டவுன் டவுன். தட்ஸ் பெட்டர். இங்க பாருங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க நேத்து ரோட்ல போட்ட ஆட்டத்துக்கு எனக்கு ரத்த கொதிப்பே வந்துருச்சு. இன்னும் எனக்கு உடம்பு சரியாகல. ப்ளீஸ் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. ச்சே. அதுக்குதான் சாரு சொல்றேன், நீ தனியா இருந்து ஏன் கஷ்டப்படுற? ஆ? தனியா இருந்தா பிபி மட்டும் இல்ல, இன்னும் என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வரும். எனக்கு கூட தான் பிபி, டயபிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நியாயமா பார்த்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? கூட இருந்து என்ன கவனிச்சிட்டு இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட. சரி பரவாயில்ல, அதை விட இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நீ என் கூட கிளம்பி வந்துரு, நம்ம மறுபடியும் ஒன்னா ஜாலியா இருக்கலாம். ஏன் சுகருக்கு நீ மாத்திரை கொடுப்பியா, உன் பிபிக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேனா? எப்படி? ஒரு மண்ணும் வேண்டாம். ஏன் விதியை பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. தேவையில்லாம காலங்காத்தாலேயே எரிச்சல் கலப்பாதீங்க. என்னடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ராங்காவே பேசிக்கிட்டு இருக்க. அதட்டி பேசினாலும் அடாவடி பண்ற, அடங்கி பேசினாலும் அடாவடி பண்ற. பார், ஒரு கட்டம் வரைக்கும் தான்.
நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. You know me. You know me. I'll call you back டா. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஷென்பா கீழே ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு. வா என்னன்னு போய் பார்க்கலாம். வேண்டாம் பியூலா, அவங்க பர்சனல் மேட்டர்ல தலையிட்டா மேடம்க்கு பிடிக்காது. ஏய் என்ன பேசுற நீ? அங்க யாரோ கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காங்க. மேமுக்கு என்ன பிரச்சனையோ நம்மளுக்கு என்ன போச்சுன்னு இருக்க முடியுமா? வா. வேணாம் பியூலா, நான் please. போறேன். ஏய் சொல்லுடே. எக்ஸ்கியூஸ் மீ. யா.